நம்ம ஒரு எக்ஸ்பர்ட்டை கூட்டு வந்திருக்கோம். அவர் தான். ஆனால் கங்குவா சுமாரா இருக்கனால அவங்க ரிவ்யூ பார்த்துட்டு போறேன் அப்படின்னு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தேட்டரில் என்ன மாதிரியான ரெஸ்பான்ஸ் வருது, அதே படத்தை ஓடிடியில் பார்க்கும்போது என்ன மாதிரியான ஒரு ரெஸ்பான்ஸ் வருது, அதுக்கும் இதுக்கும் ஆப்போசிட்டாக ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து நம்ம ரீசெண்டாக வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதை பற்றி பேசுறதுக்கு நம்ம ஒரு எக்ஸ்பர்ட்டை கூட்டு வந்திருக்கோம். அவர் தான் நம்ம விஜய். ஹாய் ப்ரோ. நான் எதில் எக்ஸ்பர்ட்டு? இன்னும் இந்த வீடியோ ஒரு 5 நிமிஷம் ஓடுமா, அதுக்கப்புறம் எக்ஸ்பர்ட் யாரு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுவோம். அதாவது எக்ஸ்பர்ட்லாம் இல்லை, அப்படி எப்படி இருக்குன்றத ஒரு ஆடியன்ஸா ஒரு ரசிகனா டிஸ்கஸ் பண்ண போறோம், அவ்வளவுதான். 4 எக்ஸ்பர்ட்லாம் சொல்லி சொல்லி சிரிப்பாங்க. ஆனா என்ன விஷயம் அப்படின்னா, ஒரு படம் தியேட்டர்ல வருது அப்படின்னா அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கு. அதே படத்தை வந்து ஓடிடில பார்க்கும்போது அதுக்கு வேற மாதிரி ரெஸ்பான்ஸ் இருக்கு. ஆனா ரெண்டுமே ஒரே படம் தான். ஏன் இப்படி ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றத சொல்லுங்க. அதான் ஏன் அப்படி ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க? ஏன்னா சிம்பிள் தான். ஏன்னா அதுல டிக்கெட் வந்து 190 ரூபா ஒரு படம் போகுது. இதுல 150 ரூபாய்க்கு நிறைய படம் இருக்கு, அதனால சகிச்சுட்டு பாத்துடுறாங்க. இல்ல, சில பேர் வந்து ஓடிடின்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு. அந்த ஓடிடி பத்தி தெரியுமா உங்களுக்கு? இல்ல, அதுல பார்த்தா என்ன வேணா பண்ணலாம். அது கூட கிடையாது, ஃப்ரீ தான் அது. அதுல வந்து அப்படி சொல்லல. சில எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அதாவது தியேட்டர்ல ஒரு படம் வந்துட்டு பாக்குறதுக்கு, அதாவது இப்ப சமீபத்துல ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன். இந்த படம் தியேட்டர்ல எக்ஸாம்பிளுக்கு இதை ரீசெண்டா சொல்லணும்னா பிளடி பர்கர். அந்த படம் வந்து இப்ப தீபாவளி டைம்ல ஒரு பிக் ரிலீஸ் கூட சேர்ந்து வந்தது. அதனால யாருமே கண்டுக்கல. சில பேர் தேட்டர்ல போய் பார்த்தாங்க, பட் பார்த்துமே அவ்வளவு ரெஸ்பான்ஸ் இல்லை. ஆனா பட் அதுவே ஒரு மாசம் கழிச்சு ஓடிடில வந்ததுக்கப்புறம் ஒரு டீசென்டான ரெஸ்பான்ஸ் வந்துட்டு. அது ஏன் அப்படின்றதான் கேள்வி. மேபி என்னவா இருக்கலாம்னா, அந்த தியேட்டருக்கு போறன்றப்ப நம்ம ஒரு என்ஜாய் மூட்ல போயிடுவோம், ஒரு நல்ல ஒரு செலிப்ரேஷன் மூட்ல போயிடுவோம். ஸோ அந்த ஒரு ரூமு, அந்த சவுண்டிங், அந்த லைட்டிங், அந்த ஒரு இது போயிடுவோம். ஓடிடினா பிரச்சனை கிடையாது. நான் என் கையில இருக்கு, அது என்ன அவ்வளோ என்கேஜ் பண்ண தேவையில்ல. அந்த மூடுக்கு நான் ஒரு இது பண்ணா போதும் அப்படின்ற மாதிரி தான் பார்ப்போம். ஸோ அது கூட டிஃப்ரெண்டா இருக்கலாம். பிளடி பர்கருக்கு வந்து நான் தேட்டர்ல பார்த்து எனக்கு பிடிக்கல. மேபி ஓடிடி பார்த்தாலும் எனக்கு பிடிக்காது, ஏன்னா அங்கே தான் பிடிக்கிறேன்ட்டு இல்லை. ஸோ எனக்கு அது பெருசாக என்கேஜ் பண்ணல, அதோட கேரக்டர் வந்து எனக்கு எது இதாகலை. அதனால நான் வந்து அந்த தியேட்டர் மூமெண்ட்டாக போய் பிரச்சனால எனக்கு அது ஒர்க் அவுட் ஆகலன்னு தெரியல. மேபி எந்த எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் பார்ப்பாங்கல்ல ஓடிடியில், அவங்களுக்கு மேபி அது ஒரு புதுசான ஒரு வேவா இருக்கலாம். ஐ மீன் நாட் வந்து புதுசாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் இருந்திருக்கலாம். மேபி அவங்களுக்கு பிடிச்சிருக்கலாம். இப்போ நீங்க பிளடி பர்கர் வந்து தியேட்டர்ல பார்த்து நல்லா இல்ல அப்படி ஒரே வார்த்தை சொல்லுங்க. நல்லா இல்லை, எனக்கு பிடிக்கலன்னு சொன்னேன். அதுதான் சொல்றேன். அதுவே நான் வந்து ஓடிடில பார்த்தேன், எனக்கு வந்து ஃபுல்லா பிடிச்சதுன்னு சொல்லல. ஃபர்ஸ்ட் ஹாஃபும் நான் கம்மிங் நடிச்ச ஆக்டிங் செட் ஆகல, பட் செகண்ட் ஹாஃப்ல இன்டர்வல் இருந்து நல்லா டீசெண்டா கனெக்ட் ஆச்சுன்னு அதான் சொல்றேன். ஓடிடில பாக்குறப்ப உங்களுக்கு அந்த பொறுமை இருக்கு, ஏன்னா அது உங்க கையில இருக்கு. நீ எப்ப வேணா பாத்துக்கலாம், எப்ப வேணா இது பண்ணிக்கலாம். ஆனா நான் தேட்டர்னு போறப்ப நான் அந்த படத்துக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட போறேன். அதோட ரிவ்யூ கேட்டு, அதுக்கு முன்னாடி வர ப்ரொமோஷன்ஸ், இது எல்லாமே கேட்டுட்டு நான் அந்த தாக்கத்தோட போறேன். இப்ப நீ பிளடி பர்கர் எப்படி பாத்துருப்ப, ஆல்ரெடி உனக்கு ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கும், அதை மைண்ட்ல வச்சு பாத்துருப்ப. அப்படின்றப்ப உனக்கு அது ஒரு பேட் ஃபிலிம் தான். அப்ப பாக்குறப்ப இதுல வர சின்ன மைனஸும் பிளஸும் பெருசா தெரியும். ஆனா எனக்கு என்னன்னா, ஒரு புது கண்டென்ட் நல்லா இருக்கும், ஒரு அதான் டார்க் காமெடியா பிளாக் காமெடி ரெண்டு தான் அந்த காமெடிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு போறப்ப அங்க இல்லைன்றப்ப நமக்கு ஒரு நீங்க இந்த ரிவ்யூ பார்த்துட்டு போறேன் ரிவ்யூ சொல்ல ப்ரொமோஷன் இருக்க சொல்றேன். ப்ரொமோஷன் அவங்க ஹைப் ஏத்துறாங்க. ரிவ்யூ சொன்னீங்களா? எனக்கு ஒன்னு ஞாபகம் வருது. இப்போ ரிவ்யூ பார்த்துட்டு சில பேர் படத்துக்கு போவாங்க. ஒரு பெரிய ஹீரோ படம் வருது, பெரிய பட்ஜெட் படம் வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட் டே ரிவ்யூ, இல்லைன்னா இது செலிபிரிட்டிக்கு இந்த ரிவ்யூ கொடுக்குறவங்களுக்கு தனியாக ஒரு ஷோ வைக்கிறாங்க. ஸோ அதனால ப்ரிவ்யூ ஷோ வைக்கிறாங்க. ஸோ அதனால நார்மல் ஆடியன்ஸ் பார்க்கறது வந்து டேமேஜ் பண்ணப்படுதா? இல்லை சில பேர் ரிவ்யூ பார்த்துட்டு தான் போவேன், எனக்கு அதெல்லாம் தேவையில்ல, சில பேர் நான் ப்ரொமோஷன் பார்த்துட்டே போவேன் அப்படி சொல்லுவாங்க. ஸோ இதனால ஒரு பெரிய பட்ஜெட் படம் எது டேமேஜ் ஆகுது, இதை என்ன நினைக்கிறீங்க? பெரிய பட்ஜெட்ன்றப்ப நீங்க வந்து ஒரு விஜய், அஜித், ரஜினி அந்த மாதிரி படத்துக்கு மேபி பாதிக்காது இந்த ப்ரொமோஷன்ன்றது. ஏன்னா அவங்க எப்பவுமே ஒரு இயர்லி ஒன்ஸ் வரனால அவங்க ஃபேமிலியா ஒன்று பார்க்கணும், இவங்களுக்கு மினிமம் கேரண்டி இருக்கும். படம் முக்கியவே இருந்தாலும் உட்கார வச்சுருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. மற்ற படங்களுக்கு நீங்க சொல்ற மாதிரி டேமேஜ் பண்ணலாம். ஏன்னா சில பேர் வந்துட்டு ரிவ்யூ பார்த்துட்டு தான் போவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் ரப்பர் பந்தா இருக்கட்டும், இல்லை அமரனா இருக்கட்டும், அதெல்லாம் டாக் ஆஃப் மவுத் வந்ததுக்கு அப்புறம் தான் படம் நல்லா இருக்கு, ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்னு நிறைய பேர் போவாங்க. மற்றபடி படம் நல்லா இல்லைன்னா அது அவ்வளோ நல்லா இல்லை அப்படின்னு அதை குறைச்சிருவாங்க. எதுக்கு அங்கே போய் நான் ஸ்பெண்ட் பண்ணி வேஸ்ட் ஆகுறது, எப்படி ஓடிடிக்கு வந்துடும் அப்படின்னு அவங்க கட் பண்ணிடுவாங்க. ரிவ்யூ வந்து கண்டிப்பாக பாதிக்குது, பார்த்துட்டு போவாங்க, பாதிக்குது. ரிவ்யூ பார்க்காதவங்களே சில இன்ஸ்டாகிராம்லயும் மீம் ட்ரோல் வருது, நிறைய ட்ரோல் வருது, நிறைய கேட்கிற விஷயம்லாம் இருக்கு. அதனாலேயே ஃபர்ஸ்ட் டேல வர்ற ஒரு பெரிய பட்ஜெட் படம் வந்து பாதிக்கப்படும். அதெல்லாம் பெரிய எப்படி தாண்டி வர்றது, இது என்ன விஷயம் அப்படின்னு நான் கேட்கிறேன். அதெல்லாம் காசு போட்டு அவங்க யோசிக்கணும், நம்ம யோசிச்சு என்ன
இல்ல அதை நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது. அதாவது ஒரு படத்தை இப்ப கங்குவாவே எடுத்துக்கோங்களேன். கங்குவா வந்துட்டு ஒரு பெரிய ஹைப் கொடுத்துட்டு வந்தாங்க. அது என்னன்னா அது வந்து இவங்க சொல்ற அளவுக்கு பெரிய முக்கியமான படம்லாம் கிடையாது. ஒரு ஆவரேஜான ஒரு கண்டென்ட்டான படம் தான். ஆனா இவங்க ஒரு ஹைப் ஏத்திட்டனால நம்ம வரப்பே ஒரு பெருசா மனசு மைண்ட்ல வச்சுறோமா, அது இல்லைன்றப்ப ஆட்டோமேட்டிக்கா அடிக்க ஆரம்பிச்சிருவோம். இதுக்கு வந்துட்டு நீங்க பப்ளிக்கும் சொல்ல முடியாது, அவங்க ஏன்னா அவங்க ப்ராடக்டா அவங்க கொஞ்சம் பெருசா தான் பேசுவாங்க. அப்படி பேசிட்டு இங்க இல்லைன்னு சொன்னா இங்க வந்து திட்டதான் செய்வாங்க அப்படின்றதா இருக்கு. ஆனா இதுக்கான அந்த கங்குவாக்கான ஒரு அடி இருக்குல்ல, அது ரொம்ப பெருசானது. இப்ப இந்தியன் 2 பண்ணாங்க, இந்தியன் 2 சுத்தமா ஐ மீன் பொருட்கட்டே ஆகல. எந்த இதுவுமே அவ சங்கர்ல இருந்து கமலஹாசன் இருந்து அப்படியே படமா அப்படின்னு இருந்தாங்க. ஆனா கங்கும் அந்த அளவு கூட கிடையாது, ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. மினிமம் போனா போர் அடிக்காது. ஆனா நம்ம எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யாது. அவங்க சொல்ற பாகுபலி, கேஜிஎஃப் அந்த ரேஞ்சில்னாலும் ஓகேவா பாக்குற ரேஞ்சில் இருந்துச்சு. இதையும் அடிச்சாங்கன்னா அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்றது தெரியல. அது இல்லாம நம்ம ஓடிடில பாக்குறப்ப நம்ம ரிவ்யூ கேட்டு தான் பாக்குறோம். ஒரு படம் நல்லா இல்லைன்னு தெரிஞ்சுதான் பாக்குறோம். இப்ப எக்ஸாம்பிள் அப்ப நீங்க எப்படி சொல்லலாம், தியேட்டர்ல ஒரு படம் நல்லா ஓடிட்டு வந்து ஓடிடில நல்லா இல்லைன்னு சொன்னாங்க. எக்ஸாம்பிள் வந்துட்டு ராயன், அந்த அந்த டைப் ஆஃப் இது இருக்கு. அதுக்கெல்லாம் ஏதாவது நீ சொல்ல, நானே பேசிட்டு தான் நீங்க சொன்ன மாதிரி எக்ஸ்போர்ட் இல்லை நீங்க கேட்பாங்களா, நீங்க தான் சொல்லு. ராயன் கரெக்ட் தான். ராயன் வந்து நான் தியேட்டர்ல பார்க்கும்போதே ஓகே, ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த தம்பிங்க ரிவெஞ்ச் எடுக்கிறது, பின்னாடி குத்துறது அதெல்லாம் வந்தோடனே ஆனா படம் படம் ஹிட் ஆயிருச்சு. ஆனா நீங்க திரும்ப ஓடிடி வரப்ப ஹிட் பண்ணி விட்டவங்களே ஓடிடி வந்ததுக்கு அப்புறம் தான் அடிக்க ஆரம்பிச்சாங்க. எனக்கு தெரிஞ்சு அப்ப எப்படி இருக்கும்னா, தியேட்டர்ல வரப்ப அந்த ப்ரொமோஷனுக்கு காசு கொடுத்துருப்பாங்க. ஓடிடி வந்ததுக்கு நல்லா போயிடுச்சு அப்படின்னு சொல்லி காசை கட் பண்ணிருப்பாங்க. அதனால அவங்க கொஞ்சம் கண்டாய் அடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. இல்ல அப்படி சொல்ல வரல. இப்ப என்னன்னா தியேட்டர்ல பாக்குறப்ப வந்துட்டு நல்லா இருக்குன்னா அந்த மேபி இது என்னோட அசம்னா இது எப்படி வேணா நான் உருட்டலாம். தியேட்டர்ல பாக்குறப்ப நம்ம இது பண்ணி பார்க்க மாட்டோம். ஆனா நீங்க ஓடிடி வரப்பன்றது அந்த ஃபுட்டேஜ் நமக்கு கிடைச்சிருது, இன்ச் பை இன்ச் கட் பண்ணி பார்க்கலாம். அப்படின்றப்ப எனக்கு கண்டென்ட் கிரியேட்டரா எனக்கு இது கிடைக்கலன்னா டிஜிட்டலியா நான் அதை கொண்டு வந்து எடுக்கலாம். இது ஒண்ணு இப்படி இருக்கா அப்படின்னு அதை போட்டு அடிக்கலாம் வேற கண்டென்ட்லாம். ஸோ அந்த மாதிரி அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா ராயனா மேபி தியேட்டர் இருக்குமா அடிச்சிருக்கலாம், என்ன அடிச்சிருக்கலாம் தெரியல எனக்கு. இந்த மாதிரி சில படங்கள் ஆனா மிக்சடு தான், அது அவங்க மைண்டை பொறுத்து இருக்கு. ஆனா டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் ஒரு பெரிய இம்பாக்ட் பண்ணுது. அது பாசிட்டிவா இருந்தா நெகட்டிவா மாறுது, நெகட்டிவா இருந்தா பாசிட்டிவா மாறுது. அதுதான் இதா இருக்கும். இப்போ தியேட்டர் சங்கத்துல இருந்து தியேட்டர் வாசல்ல இருந்து பப்ளிக் ரிவ்யூ எடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு டாக்ஸ் போயிட்டு இருக்கு. அது வந்து எப்படி பாக்குறீங்க? எப்படி பாக்குறேன்னா நீ எப்படா பாக்குற, நீ எப்படா பாக்குற? நான் வந்து எப்படி பாக்குறேன்னா சில குரூப் வந்து பின்னாடி இதுக்காக வேலை பாக்குறாங்க. அதாவது சில ஆடியன்ஸே வந்து நான் ஃபேமஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக சில பேர் வந்து ரிவ்யூ கொடுக்குறாங்க. அது ஒரு டீம். சில பேர் வந்து இந்த படத்தை வந்து இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி, இந்த மாதிரி ப்ரொமோட் பண்ணணும், ஸோ இது வந்து பப்ளிக் ரிவ்யூ ஒரு டூல் அப்படின்ற மாதிரி சில குரூப் வந்து அந்த இடத்துல நீங்க வந்து ரிவ்யூ வைக்கிறீங்க. ஒரு டீம் வந்து அவங்க படத்தை பெய்டு ப்ரொமோஷனுக்காகவே ஒரு பஞ்ச் ஆஃப் பீப்புளை வந்துட்டு பண்ணி அனுப்புறாங்க. ரைட், ஓகே. அது எத்தனை ஊருக்கு சாத்தியம்? சென்னை, மதுரை இந்த மாதிரி. அப்ப அதர்வைஸ் நீங்க ஊர்ல இருந்து பப்ளிக் ரிவ்யூ வரப்ப மேக்ஸிமம் உண்மையாதான் இருக்கும். அதாவது ஒரு நல்ல படத்தை நீங்க தடுக்க முடியாது. நான் திரும்ப சொல்றேன், கங்குவா சுமாரா இருக்குனால அவங்க சுமாரா இருக்குன்னு சொன்னால ஓவர் அடிச்சாங்க, அடிப்பட்டது வேற. ஆனா படம் சுமாரான படம் தான், அதை வந்து சுமாரான்னு தான் சொல்லுவாங்க. ஆனா நீ ரப்பர் இந்த மாதிரி அமரன் மாதிரி நல்லா இருக்குன்னா அதை வந்துட்டு நீ என்னதான் நெகட்டிவ் போனாலும் மக்கள் அது வந்து பப்ளிக் ரிவ்யூலாம் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்றப்ப அது பப்ளிக் ரிவ்யூ நீங்க ஸ்டாப் பண்றது வந்துட்டு ஒரு. ஆனா நீங்க சொல்ற அந்த மத்த ஊர்ல இருந்து வர்ற ரிவ்யூ ரீச் ஆகிறத விட சென்னை, மதுரை, திருச்சி இந்த மாதிரி மெட்ரோ சிட்டில வர்ற ரிவ்யூ அது ஒரு நாள் ரீச் ஆகும். ஆனா திரும்ப நீ பண்றப்ப நீ உனக்கு இதாகும்ல, பப்ளிக் போயிட்டே இருக்கும்ல, அவங்க பப்ளிக் பார்ப்பாங்களா. இப்ப நீ பப்ளிக் ரிவ்யூவும் பெரிய இம்பாக்ட் பண்ணுது. இப்ப நீ ஒண்ணும் இல்ல அதை விட்டு நான் படம் பார்த்து நான் உன்ட சொல்ல நல்லா இருக்குன்னு. இப்ப நான் என்ன சொல்றேன், இப்ப கங்குவா பார்த்து படம் சுமாரா தான் இருக்குன்னு சொல்லுவேன். அந்த ஒரு இது இருக்குல்ல, ரிவ்யூ தாண்டிட்டும் வேர்ட் ஆஃப் மவுத் தான். ரிவ்யூன்றது யூடியூப்ல யங்ஸ்டர்ஸ் தான் பார்ப்பாங்க. இப்ப ஃபேமிலில எப்படி பார்த்து போறாங்க, டாக் ஆஃப் மவுத் ரிவ்யூ எல்லாமே சேர்ந்துதான் வரும். ஆமா, எல்லாமே சேர்ந்துதான் வரும். ஸோ அந்த பப்ளிக் ரிவ்யூ நீங்க கண்ட்ரோல் பண்ணாலும் ஒன்றும் பண்ண முடியாது. நீ ரிவ்யூ கட் பண்ணிட்டேன், என் கையில செல் இருக்கு, நான் ஃபர்ஸ்ட் வர சொல்லி என் இதுலயே நான் போஸ்ட் பண்றேன், அதை ஒரு 100 பேர் பார்க்க மாட்டாங்கல்ல. அப்போ அப்படியே ரிவ்யூ தானே, அதை நம்ம ஸ்டாப் பண்றது கஷ்டம். அது தேட்டர்லனாலும் தேட்டர் ரிலீஸ் பண்ண போறான், எப்படினாலும் அவங்களுக்கு அவ்வளோ யூடியூப்ஸ் இருக்குல்ல. ஸோ அதனால சொல்ல முடியாது, நம்மளே பண்ணணும் பண்ணுவோம். நீங்களே பண்ணிருக்கீங்களா? நான் வந்து நேர்மையா இருக்கிறத உள்ளபடி அந்த மாதிரி சொல்றேன். ரொம்ப நீங்க அடிக்கிற மாதிரிலாம் நான் அடிக்கலப்பா. தேட்டர்ல பார்த்துட்டு ஓடிடில ஒரு மைண்ட் செட்ல ரிசல்ட் வர்றதும், இல்லை தேட்டர்ல ஒரு ரிசல்ட் வர்றதும், அதை பத்தின டிஸ்கஷனா இருக்கட்டும், இல்லை தேட்டர் வாசல் பப்ளிக் ரிவ்யூ கொடுக்குற டிஸ்கஷனா இருக்கட்டும், இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம எக்ஸ்பர்ட் விஜய் எனக்கு ஒரு பாய் சொல்லுங்க. பாய் சொல்லுங்க. சரி, நீ சொல்லு. எனக்கு தேட்டர்ல பார்த்து ஓடிடில பிடிக்காத படம் ப்ராப்பரா எக்ஸ்பிளைன் கொடுக்குற எக்ஸ்பர்ட் நம்பர் 2